வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நம்ம ஒரு டின்னர் ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். சப்பாத்தியும் ஒரு ஈஸி பன்னீர் மசாலாவும் பார்க்க போகிறோம். அதுக்கு பன்னீர் இதை மாதிரி க்யூப்ஸாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. இதுக்கு தேவையான வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்து மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டு விழுதாக அரைச்சி வச்சுக்க போகிறேன். இப்போது ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி சீரகம் தாளித்து இந்த வெங்காய பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்க போகிறேங்க. இது எப்பயுமே பன்னீர் மசாலா பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சி அதுக்கப்புறமா திருப்பி வதக்கி செய்வாங்க. நான் 1 பாட் ஸ்டைலில் எல்லாம் பச்சையாக அரைச்சி அப்படியே குக்கரில் சேர்த்து வதக்கிட்டு நான் செய்ய போகிறேன். டேஸ்ட் அதே மாதிரி நல்லா தாங்க இருக்கும். இப்போது இந்த வெங்காயத்து கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். அப்புறமா திருப்பியும் ஒரு 3 தக்காளிங்க அரிஞ்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையும் நம்ம விழுதாக அரைச்சி வச்சுக்கணுங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போது ஒரு 3 தக்காளி இதை மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் அது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த பன்னீர் மசாலாவுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இதுக்கு பன்னீர்லாம் நான் எதுவும் ஃப்ரைலாம் பண்ணலைங்க, அப்படியே கட் பண்ணி வச்சு தான் சேர்க்க போகிறேன். அப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் உடச்சக்கல்ல, வேர்க்கடலை, முந்திரி, கொத்தமல்லி சேர்த்து இதை மாதிரி விழுதாக அரைச்சி வச்சுக்கலாம். தக்காளி ஊற்றணும் இல்லையா, அதுவும் நல்லா பச்சை வாசனை போய் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அந்த முந்திரி, கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சம் உடச்சக்கல்ல, கொத்தமல்லி பேஸ்ட்டு போட்டது அது கொதித்து வந்ததும் நம்ம தனியாத்தூள், வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சப்பொடி சேர்க்க தேவையில்லைங்க. இது வரைக்கும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கொதிக்கும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீர் க்யூப்ஸ் எல்லாம் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு குக்கரில் மூடி போட்டு 2 விசில் விட்டாக்கா நம்மளோட ஈஸி பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, 2 விசில் வந்துருச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள். அந்த பன்னீர் மசாலாலாம் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய் நல்லா மேலே வந்திருக்கு பாருங்கள், நல்லா வெந்து பாருங்கள். நம்ம ஈஸி பன்னீர் மசாலா எவ்வளோ நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம பன்னீர்